கள்ளக்கொடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே வாழ்கவே வாழ்கவே. இரிட்டேட் ஆகுதா? தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேருக்கு இந்த பாட்டு கேட்டால் இரிட்டேட் ஆகும். அதை கூட புரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கௌரவம்னு என் கௌரவத்தையே நாரடிச்சிட்டீங்களேடா. கடல் கரையில் நான் பாட்டில் தயிர் வடை சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தேன், இந்த நிலவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களே அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அதாவதுங்க, இந்த எலெக்ஷன் டைமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கருணாநிதி அவர்களோட நாகூர் ஹனீஃபா ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டை போட்டு விடுவாங்க. அந்த பாட்டு அந்த சவுண்டுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் வந்து யோசிப்பாங்க, இந்த பாட்டுனாலேயே ஒரு 10 ஓட்டு இவங்களுக்கு கம்மியாக விழும்பா. ஆனால் பல பேருக்கு அந்த பாட்டும் பிடிக்குது. இந்த பாட்டு பிடிக்குதுன்னா அவன் மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவன் உலகம் எப்படி இருக்கும், அவன் ஒரு கொத்தடிமையாக வாழ்கிறானா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குல்ல, இந்த உடன்பிறப்புக்கு, அதாவது ஊப்பிகளுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இந்த பாட்டு கேட்டு தான் எழுதியிருப்பாங்க. இந்த பாட்டு கேட்டு தான் அதுக்கப்புறமா நல்ல காரியம்லாம் செய்வாங்க அப்படின்னு சில தகவல்லாம் வந்தது. இந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணிட்டு வேறு மாதிரி பாடிட்டாப்புல நம்ம சாட்டை துரைமுருகன்.